Hello friends, welcome to Radhima Kitchen. Stay home, stay safe. கைகளை கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் மதியத்துலேருந்து வ்ளாக் எடுக்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் எதுவும் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வால்மார்ட் போயிருந்தேன். சில திங்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன், அப்புறம் எப்படி நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வால்மார்ட் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம க்யூங்க வால்மார்ட்டில். இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, க்யூவில் நிற்க வச்சு இத்தனை டிஸ்டன்ஸுக்கு நிற்க வச்சு ஒரு 5 பேர் 6 பேராக வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ½ ஆயிடுச்சு. நாங்கள் காலையிலேயே கிளம்பி போயிட்டு வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் இல்லையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ 2-3 வீக்ஸ் ஒன்ஸ் நாங்கள் போய் வேணுங்கிறத வாங்கிக்கிறோம். என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து மஞ்சத்தூள் தண்ணியில் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா யார் கை வச்சாங்களோ இதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, பொதுவாகவே காய்கறி ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் வாங்கிட்டு வந்தது வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ நான் அடுத்ததாக தான் பண்ண போகிறேன். இதை உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டேன். ஏன்னா வந்து வீட்டில் வந்து அந்த அளவுக்கு வாங்கி வச்சாலும் பத்த மாட்டேங்குது. ஸோ நிறையா வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்ஸுங்க. இந்த வால்மார்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், அடிக்கடி வாங்குவோம். குட்டி குட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சின்னதாக இருக்கும். அண்டு க்ரீமோட அழகாக இருக்கும். 2-3 ஃப்ளேவர்ஸில் இருக்கும். நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆரஞ்சு வாங்கியிருக்கோம். இந்த டைமில் ஆரஞ்சு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அடிக்கடி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஜூஸு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெடிமேட் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிப்போன்னு சம்டைம்ஸ். ஸோ அது வாங்கியிருக்கோம். அதுவும் பைனாப்பிள் ஆரஞ்சு 2 மிக்ஸில் வாங்கியிருக்கோம். அப்புறம் லெமனேடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் லெமனேட். அப்படியே வந்து உங்களுக்கு ரியலாக தான் இருக்கும். குடிக்கும்போது அப்படியே வந்து ரியல் லெமனை குடித்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மஷ்ரூம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் எக்கு வந்து 2 பாக்ஸ் பெருசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டீங்க. கேண்டீனா உங்களுக்கே தெரியும், பஞ்சு மிட்டாய் தாங்க. இந்த ஊரில் வந்து காட்டன் கேண்டீன்னு சொல்லி இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா கலராக இருக்கும். உள்ளே வந்து ப்ளூ, எல்லோ, பிங்க்கு அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் மிக்ஸ்டாக கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீட்டாக இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு இது ஒரு ஜூஸுங்க, ட்ராபிக்கானா, நம்ம ஊரில் வாங்குவோம் இல்லைங்களா, அதுலேயே இன்னொரு பிராண்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வாங்கியிருக்கோம். கிரேப்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க மாட்டோம், இந்த மாதிரி ஜூஸாக வாங்கிப்போம். அண்டு கிர்னி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்டு சிக்கன் வந்து இங்கே இப்படி தாங்க கிடைக்கும். உங்களுக்கு நான் காமிச்சதில்லை, இந்த மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா போனுள்ள நான் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 6-7 பீஸ் இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மேலே இருக்கிற இந்த ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2-3 நம்மளுக்கு எந்த பீஸ் வேணுமோ கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேட் போட்டிருப்பான், இத்தனை டேட்குள்ளே சேல் பண்ணிடணும். அதை பார்த்து நான் எடுத்துப்பேன். ஈவன் சிக்கனோட பிரெஸ்ட் பீஸும் இதே மாதிரி தான் அவன் சீல் பண்ணி கொடுப்பான். உள்ளே வந்து ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய சிக்கனுங்க. அண்ட் சிப்ஸு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இந்த இதில் பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கேப் கோட் அதில் வாங்கியிருக்கோம். அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வாங்கியிருக்கேன், சீசி ரோட்லெஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லுங்கள். அண்ட் வெங்காயம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம். ஸோ 4 வாங்கியிருக்கோம். 4 வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயத்தை சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பட்டர், அன்சால்டட் பட்டர், அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பைனாப்பிள் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை சாப் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம், இல்லை இதையும் ஜூஸ் போட்டு வேணாலும் குடிக்கலாம். ஸோ அது வாங்கிட்டு வந்திருக்கேன். பால் கேன் வாங்கி வச்சிட்டோம். இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரீ ஸ்டோர் மாதிரி காலி ஆயிடுச்சுன்னு நம்ம போக வேண்டாம் அடிக்கடி, அதுக்காண்டி. அப்புறம் சாக்லேட்ஸ் 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த டார்க் சாக்லேட் கேரமல் மிக்ஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்டோட அந்த கேரமல் கலந்தது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து சீ சால்ட் போட்டது, கொஞ்சம் சால்ட்டும் கேரமலும் கலந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவும் வாங்குகிற இந்த சாஃப்ட் ஒயிட் ப்ரெட்டுங்க. ஸோ ப்ரெட் இருந்தாலே போதுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் தண்ணி கேன் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்போவுமே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரன்னிங் வாட்டர்லேயே நாங்கள் அப்படியே வந்து
அதில் வர பச்சை தண்ணியை பிடிச்சி குடிக்கணும். அதுதான் இந்த ஊரில் எல்லாம், வெளிநாட்டில் எல்லாம். பட் சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க, இந்த மாதிரி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த ரன்னிங் வாட்டரை குடிக்காமல் இதை வாங்கி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த கொரோனா டைமில் ஸோ இந்த பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் தற்சமயம். இந்த கொரோனாவோட இது வந்து கொஞ்சம் அழியிற வரைக்கும் கொஞ்சம் இதை குடிக்கலான்னு எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக தோணுச்சு. அதனால் இது ஒரு 2 இது வாங்கிட்டு வந்தோம். அண்டு வீட்டில் ஒரு குப்பை தொட்டி இல்லை, எங்களுக்கு பத்தலை. ஸோ அது ஒன்று வாங்கிட்டு வந்தோம், அந்த கார்னரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்கின திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இப்போ வந்து இதில் உள்ள வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை வாஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படிங்கிறத காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதோட பெருசாக இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். நார்மல் ரன்னிங் வாட்டரே பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் சால்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு நல்லா வந்து இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துருங்க. நான் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் தண்ணியில் போட்டாச்சுங்க. எல்லா தக்காளியையும் நல்லா வந்து தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இந்த தண்ணியில் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஊற போட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணியை அப்படியே வந்து வடிச்சிட்டு நார்மல் வாட்டரில் நல்லா அலசிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா காய போட்டுருங்க. ஃபேனுக்கு அடியில் காய போட்டுருங்க. ஃபேனுக்கு அடியிலையோ அல்லது உங்களுக்கு வந்து எங்கே வந்து வெயில் அடிக்கிற இடம் இருக்கும் அந்த இடத்துல காய போட்டுருங்க. காய போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கவருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற காய்கறி எல்லாமே வந்து இப்போ நீங்கள் வெண்டைக்காய் வாங்குறீங்க, அவரைக்காய் வாங்குறீங்க, பீன்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரியே மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி பழம்லாம் வாங்குறீங்கன்னா அதையும் என்ன பண்ணுங்கள், சேம் இந்த மஞ்சள் தண்ணியிலேயே வந்து நல்லா வந்து இது பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதே பேக்கெட்டில் வாங்கக்கூடிய ஐட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த மாதிரி மஷ்ரூம்ஸு அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் ஃப்ரோசன் ஐட்டம்லாம் வாங்குறீங்கன்னா அதை என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக இதெல்லாம் வந்து நீங்கள் தண்ணியில் போடணும்ல, டைரெக்டாக இப்படி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா அவனே வந்து சீல் பண்ணி தான் வச்சுருக்கான் தரோவாக. ஸோ இப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி விஷயங்களை இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை கழுவ ஆரம்பிச்சிடலாங்க. நான் சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு இதுவே வச்சுருக்கேங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சமயம் வந்து வெளியே ஃபுட்டு வாங்கினதுக்கான அந்த ஒரு பாக்ஸு மூடியோடு இருந்துச்சு. நான் த்ரோ பண்ணலை, வாஷ் பண்ணி இந்த சிக்கன் கழுவுறதுக்குன்னே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி 2 இது. எப்போதுமே வந்து சிக்கன் கழுவுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் உள்ள வெசல்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து சிக்கனு, மட்டனு, ப்ரான்ஸு இந்த மாதிரி நான்வெஜ் கழுவுறதுக்கு, ஃபிஷ்ஷு கழுவுறதுக்கு அதுக்குன்னே வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ் ஐட்டம் வந்து நீங்கள் மற்ற வெசல்ஸோட மிங்கிள் ஆகாமல் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்குன்னே தனியாக கத்தி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து நீங்கள் வெங்காயம் நறுக்கிறது, ஃப்ரூட்ஸ் நறுக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் கனடாவில் வந்து அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கும்போது ஒரு 3 வீக்ஸ் இருந்தோம். அப்போ வந்து ஒரு டைம் வந்து வெளியே நாங்கள் ஒரு இடத்துக்கு சாப்பிட போகும்போது அங்கே ஒரு கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான்வெஜ் வெட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கட்டிங் போர்டும் அப்படி தாங்க. எனக்கு வந்து ஒரு கட்டிங் போர்டோட கூட இதுவும் சேர்ந்து சின்னதாக வந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், இது நான்வெஜ்ஜுக்குன்னே வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா சிக்கனை எடுத்துட்டேங்க, ஒரு லெக் பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ளஷ் அந்த ஒரு கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே வந்து இப்படி இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி வந்து ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு வந்து அப்படியே வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடும். அண்ட் இதை வந்து நீங்கள் இதுக்குள்ளேயே வச்சுருங்க. ஏன்னா இந்த பாக்ஸை த்ரோ பண்ணிடுவோம் இல்லையா, அதனால. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்படியே வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி, சப்போஸ் எனக்கு வந்து 60 ஒரு மாதிரி சிக்கன் லெக் பீஸை வச்சு எதாவது ஃப்ரை பண்ணுறேன்னா அப்படியே வச்சுருவேன். கோடு மட்டும் போட்டு வச்சுருவேன். அப்படி எதுவுமே பண்ணலை, எனக்கு வந்து ஒரு குழம்பு பண்ணணும்,
பிரியாணி பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்படி வெட்டி வச்சிருவேன். என்ன லெக் பீஸ் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லெக் பீஸ் தான் கிடையாதுங்க. உங்களுக்கு போனோட குண்டு குண்டாக ஒரு சில பீசஸ் கிடைக்கும் தனியாக பாக்ஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் நிறையா இருக்கும், எலும்பு கம்மியாக இருக்கும். நான் அதனால என்ன பண்ணுவேன்னா இந்த லெக் பீஸ் வாங்கினா இதில் எலும்பு நிறையா இருக்கும். ஸோ பிரியாணி எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் எப்போதுமே இதை நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில். இங்கே வந்து மட்டனு மற்ற விஷயம்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. அதே சமயம் ஒரு வாட்டி வாங்கி சமைச்சிட்டு பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால நான் சிக்கன் மட்டும் வாங்குவேன். ஏன்னா எனக்கு ஒரு என்ன சொல்ல உடம்புக்கும் எதுவும் பண்ணுறதில்ல, அதே சமயம் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஸோ உடம்புக்கு எதுவும் செய்யறதும் கிடையாது. இதுவும் ப்ரான்ஸும் வாங்குவோம். ப்ரான்ஸ் வந்து ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தான் வாங்குவோம். கட் பண்ணும்போது மெதுவாக தாங்க அடிக்கணும். எனக்கு கீழே வந்து இது உட்டு இல்லையா, அதனால எதாவது கிராக் ஆயிரும். பார்த்து தான் நம்ம அடிக்கணும். நம்ம கடையில் ஷாப்பில் நம்ம ஊரில் வெட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கறி கடைக்கு போனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இதை வெட்டும் போதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பீஸில் நான் 2 பீஸாக வெட்டி வச்சுப்பேன், சம்டைம்ஸ் 3 பீஸாக வெட்டி வச்சுப்பேன். ஃப்ளஷ் இப்போது இந்த போனில் ஃப்ளஷ் நிறையா இருக்குன்னா கொஞ்சம் நான் எடுத்து நான் வச்சுப்பேங்க. நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன் ஸ்லைஸ் பண்ணி. இப்போ இதை வந்து அந்த மஞ்சத்தூள் இது இருக்கு இல்லையா அதில் போட்டுருவேன். சேம் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு இதில் பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து இந்த டிஷ்யூவை வச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வேண்டான்னு நினச்சிங்கன்னா எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். நல்லா ஒரு 3 to 4 வாட்டி இந்த மாதிரி அலாசிடுவேங்க. சப்போஸ் அதில் பிளட்டு கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரன்னிங் வாட்டர்லேயே வந்து நல்லா காமிச்சு அலாசிடுவேன். அலாசிட்டு இதிலிருந்து எடுத்து இதில் ஒரு வாட்டி போட்டு இப்படி அலாசிட்டு அதுக்கப்புறமா இதை 2ஐயும் நான் கழுவி வச்சிருவேன். இதை அப்புறம் இந்த சிங்க்கு இங்கே நான் வச்சு கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியா எல்லாத்தையும் நான் சோப் போட்டு கழுவி அண்ட் இதை எல்லாத்தையும் த்ரோ பண்ணிடுவேங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு சிக்கனோட அந்த கெட்ட வாசம் அடிக்கவே அடிக்காது. நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சு சமைச்சேன்னா வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிடும்போது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு துளி கூட அந்த ஸ்மெல்லே வந்ததில்லை, நான்வெஜ்ஜோட அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது வந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போதுமே நான் வாங்கிட்டு வந்த அடுத்த நிமிஷமே முதல் வேலையாக கட் பண்ணி மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணி வச்சிருவேங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கழுவி இந்த மாதிரி நான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இதில் வந்து ஒரு ஸ்டிக்கரும் ஒரு மாதிரி ஒரு லேபிள் என்ன சொல்ல ஒரு செலோட்டி போட்டு வச்சிட்டேன். ஏன்னா இது நான்வெஜ் அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிஃபை. ஏன்னா இந்த மாதிரி நான் இன்னொன்று வச்சுருக்கேன் இதே கலர்ஸில், அதனால் அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நான்வெஜ்ஜுன்னு தனியாக தெரியணும் இல்லையா, அதனால ஒட்ட வச்சுருக்கேன். ஸோ இந்த 2லையும் நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போ சமைக்கணுமோ எவ்வளோ தேவையோ எடுத்து அப்படியே நான் யூஸ் பண்ணிப்பேங்க. ஏன்னா வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அண்ட் இதாங்க ஃப்ரோசன் ப்ரான்ஸு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்மால் ப்ரான்ஸு. ஒரு பக்கத்தில் உள்ள நரம்பை வந்து பீல் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் நம்ம அடிப்பக்கம் இருக்கிறது நம்ம எடுக்கணும். ஏன்னா 2 பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ 2 பக்கமும் நான் எடுத்துருவேன். இன்னொரு பக்கம் நான் எடுத்துருவேன், ஒரு பக்கம் அவங்களே எடுத்து வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃப்ரோசன் ப்ரான்ஸ். ஸோ இது வந்து நான் சாப்பிட்ற நான்வெஜ்ஜே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் மாறி மாறி வாங்குவேன். இதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எப்போ தேவையோ நான் சுடுதண்ணியில் போட்டு அப்படியே வந்து, ஏன்னா கொஞ்சம் ஃப்ரோசன் இல்லையா, அதனால சுடுதண்ணியில் போட்டு எடுத்து சொல்லுங்க. நான் அந்த ரெடிமேடு ஜூஸ் சொன்னேன் இல்லையா, பேக்கெட் ஜூஸ், அது எப்படி இருக்கும்னு காமிக்கணும் இல்லையா, இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராவோட கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுங்க, ஆரஞ்சு இப்படி தான் இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா லெமனேடு. இதுலேயே வந்து வாட்டர்மெலனும் இருக்கும். நாங்கள் சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் கிடைக்காத சமயத்தில் அல்லது ஃப்ரூட்ஸு இந்த டைம் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ரெடிமேடு வாங்கிப்போம். இதுவும் ஒரிஜினலாக தாங்க இருக்கும் டேஸ்டெல்லாம். இந்த ஸ்ட்ரா இருக்கும், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம், அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குடிச்சிடலாங்க. எங்கேயாச்சும் வெளியே போனால் கூட நீங்கள் இதை காரில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரொட்டீன் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு ரொட்டீன் பிளாகில் மீட் பண்ணுறேன். பாய், see you.